அப்போ எப்படி சிரிப்பா? போதும் போதும் போதும், ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு. பாரு கொம்பு. ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி நம்ம பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அம்மா வந்து கட்டு. குட் மார்னிங் சொல்லு அம்மா. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் சொல்லு அம்மா. குட் மார்னிங். எப்போவுமே ஒரு 8 o'clock மேலே தான் எழுந்திரிப்பான். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டான். 7:30க்குள்ளெல்லாம் முழிச்சிட்டான். அதனால தான் எழுந்திருக்கும் போதே கிராங்கியாக அழுதுகிட்டே எழுந்திரிச்சான். அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்கே எனக்கு 20 minutes மேலே ஆகிடுச்சு. போலாமா 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 ஹாலுக்கு போலாமா? பிரஷ் பண்ண போறோம். பிரஷ் 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 யோர் டீத். எப்படி பிரஷ் பண்ண பாப்பு? அப்புறம் எப்படி பண்ணோம்? பண்ணுவோம். அப்புறம் மெதுவா பண்ணும், ஸ்லோவா பண்ணும். நல்லா பண்ணும், ஆனா மெதுவா ஸ்லோவா பண்ணும். வேகமா பண்ணக்கூடாது. ஈ பண்ணு. எப்படி சிரிப்பான் பப்பு? பப்பு எப்படி சிரிப்பான்? ஈ சிரிப்பான். பிரஷ் எடுத்துட்டு ஈ சொல்றான். போதும், போய் காய வச்சிரு. டவலை போய் காய வச்சிரு. ஓடு ஓடு. மேலே வச்சிட்டியா? சரி, போய் சோஃபால உட்காந்துப்போ. அம்மா பால் எடுத்துட்டு. இப்போல்லாம் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து டிவி போடணும், டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் ட்ரை பண்ணுறேன் டிவி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸ்க்ரீன் டைம் வந்து கட் பண்ணுறதுக்கு. என்னால் சுத்தமாக முடியல. நான் வந்து அப்படியே நோ சொன்னேன்னா கூட அன்றைக்கி ஃபுல்லாக அழுது, மார்னிங்கே வந்து அழுதாங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து கிராங்கியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போலாம் வந்து ஒரு ஐடியா பண்ணி டிவியில் வந்து கார்ட்டூன்ஸ் இல்லை ரைம்ஸ் அந்த மாதிரி காட்டுறதுக்கு பதிலாக நேச்சர் வீடியோஸ் வரும்ல, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் ஒரு மாதிரி காம் மியூசிக்கோட வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணிட்டா அவன் வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்து காமாக பார்த்துட்ருப்பான். அதில் வந்து அனிமல்ஸோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து உடனே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன அனிமல் அப்படின்னு அவனாகவே வந்து கெஸ் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து ஜாலியாக பார்த்துட்ருப்பான். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியல் லைஃப் வீடியோஸ்லாம் காட்டுங்க. இந்த மாரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பப்பு வந்து நெறைய அனிமல்ஸோட பேரெல்லாம் வந்து கத்துக்கிட்டான். இது என்ன? இது என்ன? அப்படின்னு க்யூரியஸாவும் இருப்பான். அட் த சேம் டைம் அவங்கள வந்து எங்கேஜ்டாவும் நம்ம வச்சுக்கலாம். ஓவர் ஸ்டிமுலேட்டும் அவங்கள பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியான்னு நான் வந்து சொல்லுவேன். மீன்வைல் நான் வந்து பப்புக்கு பால் ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். மார்னிங் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டான். 8:00 முன்னாடியே எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா மட்டும்தான் மார்னிங் பால் குடுப்பேன். இல்லைன்னா டைரெக்ட்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் குடுப்பேன். மார்னிங் டைம் எழுந்திரிச்சோன்னே பால் குடுத்தா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்லிருவாங்க. அதனால மார்னிங் எழுந்திரிச்சதும் பால் குடுக்கறத வந்து நான் அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு ஒரு 1 ஹவர் மேலே டைம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் பால் தருவேன். பால் குடிச்சிட்டான்னா வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுவான். உட்காந்து அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். ஸோ நான் அந்த டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து பணியாரமுக்கும், எக்குக்கும் மேட்ச் ஆகாது அப்படின்றனால இன்னைக்கு ஜஸ்ட் பணியாரத்தோடயே விட்டுட்டேன். பணியாரம் அண்ட் தென் பீனட் சட்னி தான் செஞ்சுருந்தேன். பப்புக்கு வந்து இந்த டொமேட்டோ சட்னி, ஆனியன் சட்னி இதை விட பீனட் சட்னி, கோகோனட் சட்னினா வந்து ரொம்ப பிடிக்கும். அவனாவே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பீனட் சட்னி அண்ட் தென் பணியாரம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவன் யார் கூட வேணாலும் சாப்பிடுவான். சம்டைம்ஸ் நான் சாப்பிடும்போது அப்படியே ஊட்டி விட்டுருவேன். இல்லை அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா ஊட்டி விட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க அப்பா வீட்டில் இருந்தனால அவங்க அப்பாவே ஊட்டி விட்டுட்டாங்க. அவனும் சாப்பிட்டுட்டான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இல்லை எல்லா மீலுமே வந்து நானும் பப்புவும் வந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். என்னோடய வேறு விலாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் சேம் பிளேட்லேயே சாப்பிடுவோம். இல்லை அவனுக்கு ஒரு பிளேட்டில் எனக்கு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு 2 பேருமே வந்து ஒரே டைமில் சாப்பிட்ருவோம். டெய்லி அவங்க அப்பா ஒர்க்குக்கு கிளம்பும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு அடம் பண்ணி ஒழுங்காக பாய் சொல்லலை, இல்லை ஒழுங்காக குட் பை சொல்லலை, கிஸ் கொடுக்கல, அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவரை வந்து திரும்பவும் கேட்டுக்குள்ளே வர வச்சுருவான். அட்டம் பண்ணியாவது வர வச்சுருவான். இது டெய்லி அவனோட வேலையாகவே வச்சுருக்கான். அவங்க கார் இந்த ஸ்ட்ரீட்டை தாண்டுற வரைக்குமே ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். கிஸ் கொடுக்காம போயிட்டாரு, வர சொல்லுமா, அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். நானா பாய் கையாட்டு இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, நானா பாய் சொல்லு. பாய் பாரு. ஒரு வழியாக ஏதாச்சும் ரீசன் சொல்லி நான் தான் அவனை வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி வந்து மாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணாலும் கேட் கிட்ட இருந்து வீட்டுக்குள்ளே வரவே மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து டெய்லியுமே தூரத்தில் இருக்கு வரும். அப்புறம் கொம்பு கொம்பு வச்சு என்ன பண்ணும் மாடு? என்ன பண்ணும் மாடு? என்ன பண்ணும் பப்பு? முட்டுமா?
ஆமாம், கிட்டலாம் போகக்கூடாது மாடு கிட்டலாம். இது இப்படி முக்கியமா? எப்பவும் போல தான் நான் என்னதான் பயமுறுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் திரும்ப ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். இன்றைக்கி வந்து புஜ்ஜிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டான். வெளியே வந்தது தான் திரும்ப அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போவே இல்லை. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகும். வெளியே நின்றுட்டு அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் விளையாட்டுருப்பான். செடியெல்லாம் போய் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லுவான். இல்லை வண்டி உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏதாச்சும் ஒன்று வந்து விளையாடிட்டுருப்பான். ஒரு 1 ஹவர் வந்து வீட்டுக்கு வெளியில் எங்கள் கேட்டுக்கிட்டேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 10:30 ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு விளையாடிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக குளிக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். குளிச்சுட்டு இந்த மாதிரி பக்கெட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணியில் விளையாடினா தான் அவனுக்கு வந்து குளித்த ஃபீலே இருக்கும். ஸோ டெய்லியுமே இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் விட்டு வெளியவே வருவோம். 1 2 3 4 5 அப்புறம் அப்புறம் என்ன வரும்? ஐயோ நல்லா இருக்கா? அழகா இருக்கா? புக்கா அவள்தான் படிக்கிற ஞாபகம் வந்துருச்சா? சரி போ. பப்புக்கு வந்து எழுதுறது படிக்கிறதுலாம் வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. கலரிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம். குளித்து முடித்ததுக்கப்புறம் அவனாகவே வந்து ஸ்டடி ரூம் போகலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி புக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லுவான். பட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து கலரிங் பண்ணுவான். ஒரு ஒரு நாளைக்கு சும்மா உட்காந்து போர்டில் இந்த மாதிரி கிறுக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறமா அகெயின் விளையாடுறதுக்கு போயாச்சு. இது வந்து அவனோட ஃபேவரட் கார். இந்த கார் வந்து உட்காந்து ட்ரைவ் பண்ண சொன்னால் விளையாட சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக வேணாலும் உட்காந்து விளையாடுவான். இப்போல்லாம் பப்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து நேப் எடுக்கிறான். ஸோ ஒன்று ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு ஒரு 11 o'clockலாம் வந்து படுத்து தூங்கிட்டான். ஸோ பப்புவோட மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.